வணக்கம். நான் உங்கள் சுபாகந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மல்லித்தழை கொள்ளு இட்லி பொடி பார்க்கலாமா? நான் ஏற்கனவே கொள்ளு இட்லி பொடி நான் நிறைய தடவை இந்த ரெசிபி போட்டிருக்கேன். இன்றைக்கி இதில் கொஞ்சம் மணமாக மல்லித்தழையும் சேர்த்து போட்டிருக்கேன். அதனால் இந்த கொள்ளு இட்லி பொடி சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இதில் நான் ஏற்கனவே இது போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், சின்ன சின்ன வேலைகள்லாம் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு. இது பருப்பு பொடி நான் ரெடி பண்ணியிருந்தேன். இதை இந்த பருப்பு பொடி ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பருப்பு பொடி நீங்கள் குழம்பு வகைகள், ரசம், மோர் எது இருந்தாலும் முதல்ல இதில் ஒரு 2 உருண்டை நீங்கள் இந்த பருப்பு பொடியில் நீங்கள் நெய் விட்டு, இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம்னா நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கிற மற்ற குழம்பு வகையில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இதையும் நான் இன்றைக்கி இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ இதில் இட்லி பொடிக்கு மல்லித்தழை இட்லி பொடி இன்றைக்கி நான் வறுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி தனி கொள்ளு பொடி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ இதில் பாருங்கள், இதில் மல்லித்தழையும் கருவேப்பிலையும் சேர்ந்து இருக்குது. நான் இதை எல்லாமே நான் ஏற்கனவே மல்லித்தழை, புதினா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு கூட நான் இட்லி பொடி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இருக்குது, விருப்பம்னா பாருங்கள். இதில் கடலைப்பருப்பு, கொள்ளு பருப்பு, மணிப்பருப்பு, அதாவது உருண்டையாக வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா, அந்த மணிப்பருப்பு, இந்த 3மே நான் ஒரே அளவில் எடுத்திருக்கேன். இதுக்கு ஏற்றது போல் நீங்கள் வரமிளகாய், உப்பு வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு வெளித்தோலை எடுத்துகிட்டு உள்தோல் மட்டும் இருக்குது. இதை நான் அப்படியே இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம மல்லித்தழை கொள்ளு இட்லி பொடி நம்ம திரிச்சிக்கலாம். நிறைய இட்லி பொடி வகைகள்லாம் போட்டிருக்கிறேன், விருப்பம்னா அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் இந்த பருப்பு பொடிக்கு போட்டது போல் தான் இந்த இட்லி பொடிக்கு நான் உப்பு ஏற்கனவே வறுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு கட்டி காயாக இருந்ததுன்னா நீங்கள் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பவுடராக திரிக்கும் பொழுது நான் காயப்பொடியை நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ இந்த பொடியை இப்போ நம்ம திரிச்சிடலாமா? இது வறுத்த நிலக்கடலை. எப்போவுமே நிலக்கடலை வாங்கி அப்படியே வைக்கிறது விட இது போல் நீங்கள் வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா குருமாவுக்கு எடுத்துக்கிடலாம், சட்னி வகைகளுக்கும் எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சில நேரம் இதில் கொஞ்சம் எள்ளு வறுத்து போட்டு வெல்லமும் சேர்த்து அல்லது கருப்பட்டி சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் பவுடராக திரித்து உருண்டை பிடிச்சும் சாப்பிட்லாம், பொடியாகவும் சாப்பிடலாம். இது எந்த வகையினாலும் ரெடி பண்ணிக்கிடலாம். அதனால் அதையும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாமே நம்ம பவுடர் பண்ணிடலாம். பொரிகடலை, இந்த வறுத்த கடலையை மட்டும் நான் அப்படியே தோல் மட்டும் நீக்கிட்டு எடுத்து வச்சிருவேன். இது பாருங்கள், பருப்பு பொடி. இந்த பருப்பு பொடி வீடியோ இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் வந்திருக்கும். அதையும் நீங்கள் பாருங்கள், எப்படி செய்யலாங்கிறத டீட்டெயிலாக காட்டியிருக்கேன். இப்போ இன்றைக்கி நம்ம இட்லி பொடி நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த காம்போடு தான் நான் வறுத்து வச்சுருக்கேன். காம்போடு வறுக்கும் பொழுது நமக்கு கமராது. அதனால் இப்போ நம்ம பவுடரை திரிக்கும் பொழுது அந்த காம்பினுடைய ஒரு நுனிப்பகுதியை கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் மீடியம் ஜார் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரே அளவில் ஒன்றா போட்டு நான் பவுடராக திரிச்சிடலான்ட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இதை கொஞ்சம் பவுடராக திரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் அடியில் நம்ம பூண்டுலாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். அடியில் கொஞ்சம் ஒட்டி பிடிச்சாப்புல வரும், அதனால் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ காயப்பொடி நான் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு இட்லி பொடிக்கு கொஞ்சம் பருப்புகள்லாம் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் காயப்பொடி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். அது உங்கள் விருப்பம்தான். நீங்கள் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய மல்லித்தழை கொள்ளு இட்லி பொடி ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லி பொடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான். ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் வறுத்த நிலக்கடலையில்
தோல் பகுதியெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் தோல் பகுதி உள்ளதெல்லாம் நான் அப்படியே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து நல்லா ஆறின பிறகு எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ நான் இது ஆறி இருக்குது, நான் இருந்தாலும் தோல் பகுதி கொஞ்சம் இருக்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் கடலையை வச்சுருக்கேன். இதை அப்படியே நான் ஒரு பாக்ஸில் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். நம்ம தேவைக்கு எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கையில் சின்ன சின்ன வேலைகளை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஆஃபீஸ்க்கு பிள்ளைங்களுக்கு அனுப்பும் பொழுது உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை பருப்பு பொடி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து வறுத்த கடலையும் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தழை கொள்ளு இட்லி பொடியும் ரெடியாக இருக்குது. இது போல் நீங்கள் தேங்காய் எதுவும் இது இருந்ததுன்னா நீங்கள் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு திருவி அது கூட நீங்கள் இந்த சின்ன வேலைகளில் ரெடி பண்ணி எடுத்து வைக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.